வணக்கம்ல மாப்பிள, தேனியில இருந்து. எங்க தலை மெஸ்ஸி வந்து கேரளாக்கு வர போறாரு. கேரளா மினிஸ்டர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்த. மினிஸ்டர் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். சாரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால வந்துட்டு மெஸ்ஸி ஃபேனு, கேரளாவில் இருக்கிற மெஸ்ஸி ஃபேன்ஸ், ஃபுட்பால் ஃபேன்ஸ், அப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக குஷியாக இருக்கிறாங்க இந்த மேட்ரை இது பண்ணி. நேத்தால இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன், சோகமாக இருக்கிறீங்க. சோகமா என்ன பண்ணுவாங்க? நேத்தால வராதுதான். ஆனால் சந்தோஷம் ஒரு பக்கம் சேடாக இருக்குது. தெரியுமா ஏன்னு? நேத்தால ஏன்னா வராங்க, ஆனால் நம்ம கூட ஆடல. நேத்தால சொல்கிறீங்க? நம்ம கூட ஆடல தான், சும்மா வராங்க. ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஆனால் வேற டீம் கூட ஆட போகிறாங்க. ஏசியாவோட பெஸ்ட் டீம் கூட இவங்க வந்து ஆட போகிறாங்க. என்ன டீம் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? அதெல்லாம் சொல்ல, ஆனால் அவங்க கூட தான் ஆட போகிறாங்க. ஏன்னா நம்மளோட ரேங்கிங் வந்து கம்மியாக இருக்குதான். ஏன்னா நம்ம போன வருஷம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதனால நம்மளும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணால் நம்ம ஆடி இருக்கலாம். அது நமக்கு சான்ஸ் கிடைக்கல. ஒரு பக்கம் இந்தியா ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப வருத்தம், ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் சந்தோஷம். இப்போ நம்ம ஊருக்கு வந்தால் நம்ம ஊரில் தான் ஆடி ஆகணும். ஏன் அப்படி? எதுக்கு? அது புரியல எனக்கு. இல்லை புரியல. அது உனக்கு புரியலன்னா அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்னத்தல அவங்ககிட்ட தான் கேட்கணும். அது இப்போதைக்கு வராது மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா வராங்க. எந்த டீம் அதான் சொல்லியா? அது சொல்ல. ஓகே, ஒரு சற்றைய சோகமான தான். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் போன வருஷம் எல்லாம் கப்புன்னு இருந்தது. அதில் நம்ம எதுவுமே ஜெயிக்கவே இல்லை, எதுவுமே இது பண்ணல. ஜெயிச்சிருந்தா ஒரு இது ஃப்ரெண்ட்லி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். இவங்க வந்து அது பண்ண முடியல. ஏன்னா வந்து அலோவ் பண்ணல. சொல்ல போனா கொஞ்சம் சேடு தான். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. ஆனா அவங்களும் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிருக்கலாம். சேர்ந்து விளையாடிருக்கலாம். நம்மளுக்கும் சந்தோஷம், இந்தியா ஃபேன்ஸ் சந்தோஷமா, எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கும். அதுதான் ஒரு சேடு. இருந்தாலும் பரவாயில்ல. பட் இருந்தாலும் எங்க தலை வராருல, அவ்வளவு பெரிய பிளேயர் நம்ம ஊருக்கு வந்து கால் தரத்தை பறிக்கிறாங்க. அது ஒரு தனி சந்தோஷம் தானே. என்ன தலை சொல்றீங்க? நானே ரொனால்டோ ஃபேன். ஆனா பரவாயில்ல, வராரு அவரு. ஏதாவது ஒரு 2 தளத்துல ஏதோ ஒரு தலை வந்தாலே போதும். Hello, I'm Cristiano Ronaldo. பெரிய விஷயம் தான். நாங்களாம் கண்டிப்பா போலான்னு ஒரு ஐடியால இருக்கோம். நீங்க போறீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன தலை, நீங்க சொல்ல விரும்புறீங்களா? எதுவும் சொல்ல விரும்பல. கொஞ்சம் இந்தியா இன்னும் இது பண்ணலாம். இதுக்காக இவ்வளவு செலவு பண்றாங்க. 35 கோடி செலவு பண்றாங்க. அது வந்து கொஞ்சம் கிராஸ் ரூட்ஸ், இந்தியாவோட ஏதாவது வேற ஏதாவது டோர்னமெண்ட்ஸ் நிறைய வைக்கிறது, அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம். இதையோ யோசிக்கலாம், இந்த பக்கம் யோசிக்கலாம். இவ்வளவு செலவு பண்றது நம்ம நாட்டுக்காக பண்ணலாம்ன்றீங்க, நம்ம ஃபுட்பால் டீமுக்காக. அது இல்லாம கிராஸ் ரூட்ஸ்ல சின்ன பசங்களை டெவலப் பண்ணாங்கன்னு வச்சு ஆட்டோமேட்டிக்காவே டெவலப் ஆயிடும். நம்ம அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்ல. இவ்வளோ பண்றோம், பொறுமையாவே பண்ணிட்டோம். ஆனா பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே நல்லா. இது இப்ப கேரளால பார்த்தோன்னா நிறைய லீக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா, இப்ப புதுசா ஏதோ லீக் ஒன்று சூப்பரா நடத்துறாங்க. அதை பத்தி ஒரு வீடியோ வரும், கண்டிப்பா மறக்காதீங்க. அதனால ஐஎஸ்எல் இருக்கிற அஃபீஷியல்ஸே கேட்குறாங்க, ஏன் அங்கே இருந்து பிளேயர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்களும் சூப்பராக நடத்துறாங்க. அவங்களே நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னா பிளேயர்ஸை, அந்த பிளேயர்ஸ் வந்து இங்கே வந்து விளையாடுவாங்க ஒழுங்கா. அது மாதிரி சில நிறைய இருக்குது. சொல்ல போனா சொல்லினே இருக்கலாம். நிறைய இருக்கு உள்ள, நிறைய இருக்குது. பட் நாங்க இதை ஷார்ட்டா முடிக்கலான்றதுனால ஸ்லோவா உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அப்புறமா வீடியோல வரோம். அதுக்காக கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சரி, நான் முடிச்சுக்கலாம். பாய். ரொம்ப நன்றி. One eternity later.